இந்த வீடியோவில் நாம சாலக்குடி ஆற்றுல குளிச்சு அங்கே இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்து இந்த அற்புதமான ஸ்டேல தங்கி டேவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அதை சுற்றி இருக்க இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். சாரி, சாலக்குடி ரிவர் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. இப்போ இந்த பேர் சொன்னால் எல்லாருக்கும் டக்குனு ஞாபகம் வரும், அதுதான் அத்திரப்பள்ளி. பிகாஸ் அத்திரப்பள்ளி அமைஞ்சிருக்கிறதே இந்த ஆற்றுல தான். ஸோ இந்த வீடியோவில் நாம அத்திரப்பள்ளியும் அதை சுற்றியுள்ள இடத்துக்கு தான் இந்த 2 days and 1 night பார்க்க போகிறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பின நாங்கள் திருச்சூர் வழியாக இந்த அற்புதமான ரோட்டில் வாட்டர் பிரிட்ஜ்லாம் கடந்து அத்திரப்பள்ளியை ரீச் ஆனோம். நீங்கள் வால்பாறை வழியாக கூட இந்த அத்திரப்பள்ளியை ரீச் பண்ணலாம். எங்களோட இந்த அத்திரப்பள்ளி ட்ரிப்பில் நாங்கள் தங்கிடுறது இந்த ரிவர் பெட் பக்கத்துலேயே அமைஞ்சிருந்த அத்திரப்பள்ளி ரிவர் ரெசார்ட்டில் தான். ஆப்வியஸாக எப்பயும் போல் லேட்டாக கிளம்பினதுனால இந்த இடத்தையுமே நம்ம லேட்டாக தான் ரீச் பண்ணோம். ஸோ இந்த ரெசார்ட்டில் வெறும் திங்ஸை மட்டும் வச்சுட்டு பேசிக்காக செக்இன் பண்ணிட்டு நம்ம அத்திரப்பள்ளி ஃபால்ஸை நோக்கி கிளம்பணும். அண்ட் இந்த ரெசார்ட்டை அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்த அப்புறம் சுற்றி பார்க்கலாம். இந்த ரெசார்ட்லேருந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தூரத்தில் லொகேட் ஆயிருந்தது. ஸோ ஒரு 20 minutesல அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு பார்க்கிங்கை போட்டுட்டு உள்ள ஃபால்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். இங்க அடல்ட்ஸ்க்கு 50 rupees, சில்ட்ரனுக்கு 40 rupees சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கரை டேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த டேகை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பே பண்ண டெபாசிட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ண இது ஒரு நல்ல ப்ராசஸ். அண்ட் இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம கொல்லிமலை ஆகாயங்கை ஃபால்ஸ்லயோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றாங்க. ஆல்ரெடி அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும். புதுசா வரவங்களுக்கு சொல்லணும்னா ஃப்ரண்ட்ல, அதாவது என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க இந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 minutes நடந்து தான் போகணும். அண்ட் போற வழி அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு. இந்த பாத்வே முடிகிற இடத்துல நீங்க அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட உச்சியை தான் அடைவீங்க. அண்ட் நீங்க கீழே போய் பார்க்கணும்னா அதுக்கு வேற வழியும் இருக்கு. அண்ட் அந்த வழியை அடுத்ததான் பார்ப்போம். இங்க இருந்தே உங்களால இந்த நீர்வீழ்ச்சியோட பிரம்மாண்டத்தை பார்க்க முடியும். நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் தண்ணி இப்போ ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த நிலைமையிலேயே இந்த நீர்வீழ்ச்சி அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னா தண்ணி முழுசுமாக ஓடும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்களோ இல்லை கால்வலி மூட்டு வலி மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களோ இந்த ஃபால்ஸை இங்கேருந்தே பார்க்கறது தான் அட்வைசபிள். ஏன்னா நீங்கள் கீழே இருந்து இந்த ஃபால்ஸை பார்க்கணுன்னா ஒரு சின்ன மலைப்பாதையில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இடம் நல்லா இருந்தாலும், அதாவது போகிற வழி ப்ராப்பராக இருந்தாலும், பட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கிற ரூட்டு தான் அந்த ரூட். ஒரு 15 to 20 minutes இந்த மலைப்பாதையில் ஒரு குட்டி ட்ரெக்கை நீங்கள் முடிச்சதும் இந்த சமதளத்தை ரீச் பண்ணிடுவீங்க. அதாவது அருவியிலிருந்து தண்ணி விழுந்து போற ஆறு. இந்த இடத்துல இருந்து இந்த அருவியை பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும். அண்ட் இந்த வியூவை பற்றி நாங்கள் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் பெரும்பாலான படங்களில் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராவணன் படத்தில் பார்த்துருப்பீங்க, பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க. இன்னும் ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னா காட்டுவாக்கில் 2 காதல் படத்தில் வர பாட்டு, அதாவது கிளைமேக்ஸினுமே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. முக்கியமான விஷயம், இந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸில் குளிக்க அலோடு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு யாரும் இதை ட்ரெஸ்பாஸ் பண்ணவும் யோசிக்காதீங்க. ஆனால் குளிக்க முடியாது நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. பட் ஆர் பாய்ஸ் ஹேட் அதர் ஐடியா. தண்ணி விழுற இடத்துல தானே குளிக்கூடாது, அதே தண்ணி ஓடுற இடத்துல குளிக்கலான்ற ஒரு ஐடியால தான் நாம திரும்ப ரெசார்ட்க்கு வந்துட்டு அந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடியே இருந்த இந்த ஆற்றுல இறங்கி சேஃபாக குளிச்சோம். முன்னமே சொன்ன மாதிரி நம்ம ரெசார்ட் இந்த ரிவர் பெட்டுக்கு பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அந்த ரெசார்ட்ல இருந்தே இந்த ரிவரை ரீச் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான வேவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க எங்க சேஃபாக குளிக்கலான்றத அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அங்கிருந்து உங்களை கண்காணிச்சுட்டுமே இருப்பாங்க. அப்படியே போயிருவேன். ஐயோ கல்லு 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 கல்லுதல்ல இருங்க நான். ஸோ ஓடுற ஆற்றுல
நடுவில் சேஃபாக குளிக்கிற சுகம் இருக்கே, அதை குளிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தயவு செஞ்சு யாரும் இல்லாத இடத்துல, அதாவது முன்பின் பழக்கம் இல்லாத இடத்துல யாரோட துணையும் இல்லாமல் இந்த மாதிரி ஆற்றுல குளிக்காதீங்க. நாங்கள் குளிச்சது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ரெசார்ட்டில் இருந்தவங்க எக்ஸாக்டாக எந்த இடத்துல சேஃபாக குளிக்கலான்றதை தெரிஞ்சு வச்சுருந்ததுனால நாங்கள் இங்கே தெளிவாக குளித்தோம். இல்லைப்பா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆற்றுல குளிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் நினச்சிங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம். ஸ்விம்மிங் பூல்லையும் ஆற்றுலையும் குளிச்சு முடிச்ச கையோட திரும்ப நாம ரூமுக்கு ரிட்டர்ன் ஆனோம். அண்ட் வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த அற்புதமான ரூமை சுற்றி பாருங்க. காலையில் இந்த ரெசார்ட்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்மளை வரவேற்று வெல்கம் ட்ரிக்லாம் கொடுத்து நம்மளை ரூமை திறந்து விட்டாங்க. அண்ட் இந்த டோரை திறந்து உள்ளே வந்ததும் எனக்கு கண்ணில் பட்ட முதல் விஷயம் இந்த ரிவர் வியூ தான். இந்த ரூமில் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களால் இந்த ரிவர் வியூவை மிஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு திரும்பி நின்னா என்னென்னலாம் கேட்காதீங்க. இந்த ரூம் கப்புள்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக சூட் ஆகும். இந்த ஒரு ரூமில் மட்டும்தான் இப்படிப்பட்ட வியூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த ரெசார்ட்டில் இருக்க பெரும்பாலான ரூம்ஸ்க்கு இதே மாதிரி ரிவர் பெட்டை பார்த்த மாதிரியான வியூவோட தான் அமைச்சிருக்காங்க. இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது 2 அடுக்கு இருந்தது. அதாவது நீங்க பெட்ல படுத்திருந்தாலும் உங்களால இந்த வியூவை பார்க்க முடியும். அடுத்த லேயர்ல கீழே இறங்கி அங்க இருக்கிற பால்கனி மாதிரியான ஏரியால நீங்க சோஃபால சில் பண்ணிட்டு இருந்தாலும் அங்க இருந்து உங்களால இந்த வியூவை பார்க்க முடியும். வெளியே பால்கனில இருந்துமே உங்களால இந்த வியூவை பார்க்க முடியும். ஸோ நீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த அற்புதமான வியூவை மிஸ் பண்ணிடவே மாட்டீங்க. வியூ மட்டும் தானா, இங்க வேற எதுவும் இல்லையா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன்னா இங்க கொடுத்துட்டு இருக்கிற அம்யூனிட்டிஸ்ல இருந்து, அதாவது வைஃபைல இருந்து, இந்த டாய்லெட்டோட கிளீன்லினஸ்ல இருந்து, அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற டாய்லெட்ரிஸ்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல அவ்வளோ பிரீமியமா இருந்தது. இந்த சூப்பரான வியூ கொண்ட ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்க தலையில ஓங்கி அடிச்ச மாதிரி ஒரு நியூஸை நம்ம நேச்சர் நமக்கு காட்டுச்சு. அதாவது பெரும்பாலானவங்க சொல்ற மாதிரி கேரளாவோட கிளைமேட்டை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் நாங்க ரிவர்ல குளிச்சுட்டு இருந்தப்ப வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனா ரூம்ல கொஞ்ச நேரம் இருக்கும்போது சரியான மழை. ஸோ இந்த மழையை நாங்களும் ரசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 மணி வாக்கில் மெனுலேருந்து நறுக்குன்னு ஒரு 4 நான்வெஜ் டிஷ்ஷை பிடிச்சி அதையும் லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணி ஒரு வெட்டு முடித்தோம். உண்ட மயக்கம் கொஞ்சம் ஆறுனதோ நம்ம காலால் போக முடியாத இடத்தெல்லாம் நம்ம ட்ரோனால் பார்க்கணும் ஒரு ஆசையில் இந்த ரெசார்ட்டை சுற்றி இருந்த ஆறையும் அதை சுற்றி இருந்த காட்டு பகுதிகளையும் ட்ரோனை விட்டு மொத்தமாக அதை ரசித்தோம். அண்ட் அந்த கழுகு பார்வை உங்களுக்காக. ஈவினிங் அப்படியே இங்கேருந்து தெரிஞ்ச அந்த மவுண்டன் வியூவில் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போகிற சன்செட்டை ஓடுற ஆற்றுக்கு இந்த பக்கம் இருந்து நாங்கள் பார்க்க, சூரியன் எங்களை பார்த்து மலைக்குள்ளே ஒளிஞ்சு போக ஒரே கூத்தாக இருந்தது. ஈவினிங் சன்செட்டுக்கு அப்புறம் ரிவர் பெட்லேயே எங்களுக்கான கேம்ப் ஃபயரை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் கேம்ப் ஃபயரில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாட்டு டான்ஸ்னு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு, கூடவே அவங்க கொடுத்துருந்த வெரைட்டியான மெனுவில் எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸை சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அங்கே இருக்க பெஸ்ட் ஷெஃப்ஸ் நாங்கள் கேட்ட டிஷ்ஷை அவ்வளோ அற்புதமாக செஞ்சு நாங்கள் கேம்ப் ஃபயர் முடிஞ்ச ரூமுக்கு போனதும் எங்களுக்காக ரெடியாக வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு மாட்டே ஆகிட்டோம். நேற்று சன்செட்டே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ சன்ரைஸை பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து எட்ராத ட்ரோனை அப்படின்னு ட்ரோனை பறக்க விட்டு இந்த சன்ரைஸ் ஷாட்டை உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கோம். என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காலையில் கூட உங்களால் இந்த ஆற்றுல தாராளமாக குளிக்க முடியும். ஸோ கொஞ்சம் வெயில் ஏறினப்புறம் நாம் திரும்ப ரெசார்ட்கே வந்துட்டோம். அங்கே நம்மளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சுட வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு வெட்டிட்டு நாம் செக் அவுட் ஆக ரெடி ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து செக் அவுட் பண்ணி அடுத்ததான் நம்ம போன இடம் சாலக்குடியிலே இருந்த தும்பூர் மொழி ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு தான். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுமே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நம்ம பெரும்பாலான இடத்துல இந்த மாதிரியான பிரிட்ஜை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலுமே அது ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் இது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. எக்ஸாஜரேட் பண்றேன்னு நினைக்காதீங்க, பட் இது கிட்டத்தட்ட அந்த லண்டன் பிரிட்ஜ்க்கு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் இதை கட்டியிருந்தாங்க. இதுக்கு கீழே அந்த சாலக்குடி ஆறு போயிட்டு இருந்ததுனால இது தண்ணி போறத பார்க்கறதுக்குமே அவ்வளோ அற்புதமா இருந்தது. லக்கிலி நாங்க போயிருந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் மழை பெய்ஞ்சதுனால அந்த வெயில்ல ஒரு அற்புதமான ரெயின்போவும் ஃபார்ம் ஆயிருந்தது. இங்க இருந்து அந்த அற்புதமான ஆர்ப்பரிக்கிற ஆறு ஓடுறத பார்த்து முடிச்சுட்டு நாங்க அடுத்த பிளேஸ்க்கு ரெடி ஆனோம். அப்படி அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல ஒரு சலசலப்பு. நிறைய பேர் நின்று கை நீட்டி அங்க பாரு
இங்கே பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்தா அங்கே ஒரு யானை. இதுதான் கேரளா. உங்களால நிறைய இடத்துல இந்த மாதிரியான வனவிலங்குகளை பார்க்க முடியும். பட் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. ஏன்னா தனியாக இருக்கிற யானை எப்பவுமே ஆபத்தானது. ஸோ யானைக்கு தூரத்தில் இருந்தே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அடுத்ததான் இந்த நம்ம வால்பாறை ரோடை தான் எடுத்தோம். இந்த ரோடு ஒரு வேற லெவல் ரோடு. இந்த ரோடை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய பேசியிருக்கேன் நம்மளோட வால்பாறை வீடியோவில். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூட்லேயே போய் நாம் அடுத்ததாக ரீச் பண்ண இடம் தான் இந்த சோலையாறு டேம். இந்த சோலையாறு டேமையுமே உங்களால் நிறைய படங்கள்லாம் பார்க்க முடியும். அண்ட் முக்கியமாக இந்த டேமை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் முக்கால்வாசி நேரம் கிட்டத்தட்ட 365 நாளுமே இந்த டேமில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கேரளா போகிற பிளானில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. இன்னும் நீங்கள் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் சீக்கிரமே வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.